சோசியல் மீடியா நண்பர் ஒருத்தர் நீங்கள் கலோரி கான்செப்ட்லாம் நம்புறீங்களாம் கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தது ஒரு 65% நம்புறான்னு சொல்லியிருந்தேன். ஏன் அந்த 65%னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கலோரி டெபிசிட் பண்ணால் தான் வெயிட் லாஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்காக மதிய லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கும் போது ஐயோ பத்துலையே ஆனால் நான் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரொம்ப கம்மியாக சாப்பிட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது கம்ஃபர்டபுளாக ஃபுல்ஃபில்லோடு எந்திரிக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேட்டில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸு பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த எனர்ஜி ட்ராப் ஆகாமல் வெயிட் லாஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் எப்போவுமே அப்ராக்சிமேட் கலோரியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அக்யூரேட் கலோரியில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதாவது வெயிட் பார்த்து ரைஸ் எடுத்துக்கிறது, கொஞ்சமாக ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது, இல்லை கொஞ்சமாக சாம்பார் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பார்த்து சாப்பிட்றப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃபார்முக்குள்ளே உள்ள போயிடுவீங்க. வெயிட் லாஸில் தினம் பசி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கலோரிஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம்.